நம்ம பார்த்த எல்லாமே சூரி சார் எப்படி பார்த்திருக்கோம்னா ஒரு நல்ல ஒரு காமெடி பண்ற அப்படிதான். இது டோட்டலி டிஃபரெண்ட் ஜானர். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்து டிஃபரெண்டா நல்லா இருந்துச்சு. பெரிய வெற்றி படமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை விட ஒரு படி இதுல பெரிய மேல போயிடுவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த படத்துக்கும் இந்த டீமுக்கு பெரிய அவார்ட்ஸ் நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். படம் ஓவராலா சூப்பரா இருக்கு. செம்ம மாஸ் என்டர்டைன்மெண்ட் பிலிம் தான். இன்னைக்கு சூரிய காமெடியானாவே சுத்தமா தெரியல. as a ஹீரோவா ஃபைட்டிங்ல இருந்து காமெடியில இருந்து சின்ன சின்ன சீன்ஸ்ல இருந்து அவரோட மெனக்கடல் ரொம்ப நல்லா ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சூரி சார் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. லைக் இது வரைக்கும் விடுதலை எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா இதுல எக்ஸப்ஷனலி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. விடுதலையில ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க அந்த கேரக்டரை. இதுலயுமே அதே மாதிரி அவருக்கு கிடைச்ச கேரக்டர்ஸ் ரொம்ப சூப்பரா சூரியன் பண்ணிருக்காரு. அதே மாதிரி மத்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே சூப்பரா இருக்கு. எல்லார் கேரக்டருமே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. தெரிஞ்சு விடுதலையோட இது டிஃபரெண்ட் தான். அதுல கூட ஒரு இன்னசென்ஸ் இருந்தது. அந்த இன்னசென்ட்டை விட இதை நீங்க எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. இதுல நிறைய போர்ஷன் அவரை தான் ரிஜிஸ்டர் பண்ணிருக்க ஃபீல் வருது. ஆஸ் எ ஹீரோ இந்த படத்தோட ஆஸ் எ ஹீரோ காமெடியன்ல இருந்து ஹீரோவா தான் எனக்கு அவர் ப்ரொஜெக்ட் ஆனாரு. அவர் நேர்லயும் அதே மாதிரி பண்ணி கேரக்டரா தான் இருக்காரு. அவர் பேசுறாரு 2-3 வார்த்தை அப்படியே ஸ்கிரீன்ல பேசுற மாதிரி தான் நேர்லயும் பேசுறாரு. அதெல்லாம் பார்க்க சூப்பரா இருந்துச்சு. எல்லா எக்ஸ்பிரஷனும் கண்ணிலே கொடுக்கறாங்க, கண்ணிலே பேசுறாங்க. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. 2-3 டைம்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலா மூவிக்கே வர மாட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்தேன். எனக்கே இன்னொரு டைம் பார்க்கலாம்னு தோன்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். வேற லெவல் ஹீரோவா சேஞ்ச் ஆயிருக்காரு. காமெடியன் டு ஹீரோ. கண்டிப்பா காமெடியன்ல இருந்து ஹீரோ தான் ரெஜிஸ்டர் ஆயிட்டாரு. எல்லா எக்ஸ்பிரஷன் எல்லாமே ரொம்ப எடிட்டிங்ல இருந்து எல்லாமே ரொம்ப நல்லா. அதுவும் அந்த இன்ட்ரோ ஃபர்ஸ்ட் சீன் ஐயோ சான்ஸே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு.